ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு Morattu சிங்கிள் கேமிங் சேனல். நான் உங்களே பேசுகிறேன். ஆக்சுவலி இனி நம்ம வந்துட்டு என்னதான் ஈவெண்ட் வந்துருக்கு அப்படின்னு நம்ம நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இன்குபேட்டர் மாற போகுது அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி இன்ஸ்டாவில் வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த போஸ்ட்டை நீங்கள் எல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன இன்குபேட்டர் வந்திருக்கு அப்படின்ட்டு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அது என்ன அப்படி நீங்கள் பார்த்து தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா அப்போ இது வந்துட்டு இதில் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துறோம். ஸோ அதை வந்துட்டு பார்க்கலாம், சரிங்களா? ஸோ அந்த பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரோ புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் தட்டி விட்டு ஆல் சிம்பிள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போகிற ஒரு வீடியோ ஒரு ஈவெண்ட்டுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். இப்போ ஸ்டார்டிங்கை பார்த்தீங்கன்னா நமக்கு MP5 ஃபேட்டல் அது ஏதோ கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்துட்டு லாவா MP5, ஸோ அப்படி பேர் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நானாக பேர் வச்சுது, சரிங்களா? இதை வந்துட்டு எடுக்கணுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் வந்துட்டு கண்டிப்பாக எடுக்க தான் போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஏதாவது ஒரு கன்னுக்கு வந்துட்டு இருக்க கன்னுக்குள்ளே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கன்று எடுத்துக்கணும். ஸோ அதாவது இன்குபேட்டர் தான் நமக்கு இருக்கிறதே டிஃப்ரெண்ட் கன்று. ஸோ அதனால் அதை நான் எடுக்க போகிறேன். எடுக்கிறது எடுக்காதது உங்கள் விருப்பம். அதை நான் வந்துட்டு நீங்கள் நான் சொல்ல விரும்பல, சரிங்களா? நான் என்னதான் சொன்னாலும் நீங்கள் எடுக்கிறதா அப்படின்ட்டு நீங்கள் இருப்பீங்க. ஸோ சரி, நம்ம வந்து இதோட பவர் அதெல்லாம் பார்த்துலாம், சரிங்களா? எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க, எடுக்காதவங்க விட்டுருங்க. இது ஸ்டார்டிங்கை பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் ரேஞ்சு, ரீலோட் ஸ்பீடு மட்டும் மைனஸு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ஸ்டோனு 3 ப்ளூ பிரிண்ட்டும் 7 ஸ்டோனு தேவை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு டபுள் டேமேஜு, சிங்கிள் அக்யூரசி, மைனஸ் வந்துட்டு மேகசின் மைனஸு. இதுக்கு வந்துட்டு 2 ப்ளூ பிரிண்ட்டு 5 ஸ்டோனு தேவைப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு சிங்கிள் டேமேஜு, டபுள் ஆர்மர் பெனட்ரேஷன், மூவ்மெண்ட் ஸ்பீடு மட்டும் மைனஸு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ப்ளூ பிரிண்ட்டு 4 ஸ்டோன் தேவை. பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு டபுள் ரேஞ்சு, சிங்கிள் மேகசினு, ரீலோட் ஸ்பீடு மட்டும் மைனஸு, 1 ப்ளூ பிரிண்ட்டு 3 ஸ்டோனு. இது மட்டும் இருந்தால் போதும். நமக்கு வந்துட்டு 8 ஸ்டோன் இருக்குது. ஸோ நமக்கு ஒரே 1 ப்ளூ பிரிண்ட் மட்டும் கிடைச்சா போதும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எதை நீங்கள் எடுக்கணும், இல்லை நீங்கள் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னீங்கன்னா எதை நீங்கள் எடுப்பீங்க? ஸோ அதை மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு 6 இன்குபேட்டர் ஓச்சர் இருக்குது, சரிங்களா? இது வந்துட்டு எல்லாமே ஓசியில் கிடைச்ச ஓச்சரு. ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட்டு எப்படியாவது உளுந்துடுறா அப்படின்னு நானும் பார்க்குறேன். கிடைச்சிருச்சா கடைசியில் நமக்கு வந்துட்டு கன் கிரேட் கொடுத்துட்டாங்க. ஸோ வந்துட்டு கன் கிரேட்டு நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ வந்துட்டு நம்ம ஒன்றா சுற்றுறது போடுறோம் 5 அப்படின்ட்டு 5 சுற்ற போகிறோம். ஸோ நமக்கு வந்துட்டு 5ல் நமக்கு ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடைக்குதா அப்படின்னு தான் ஒரு கேள்வி. கிடைக்குதா? நமக்கு வந்துட்டு ஒரு டப்பாவும் அதுக்கப்புறம் மெமரி ஃப்ராக்மெண்ட்ஸு இது ஏன்டா இப்படி மண்டிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் ஒன்றுமே கொடுக்கல. இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பல. இதுமே வந்துட்டு ஒரே ஒரு 180 போடலாமா அப்படின்ட்டு ஒரு டவுட்டில் இருக்கேன். ஆனால் அது போட்டால் கன்ஃபார்மாக வருமா என்னன்ட்டு தெரியலையே. ஸோ அதுதான் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. சரி, எதுக்கும் ஒன்று போட்டு வைப்போம், சரிங்களா? சரி, இங்கி பிங்கி பாங்கி வாதரடை டாங்கி அப்படின்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு கன் கிரேட்டு. ஐயோ ஸ்டோன் என்னதுரா கொடுத்தீங்க ஐயோ அப்போ ஒரு வழியாக நமக்கு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்டானுங்களா சாமே? நமக்கு வந்துட்டு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்டானுங்க. சரி, வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த ப்ளூ பிரிண்ட் எடுத்து வச்சுக்குவோம், சரிங்களா? இப்போ வந்துட்டு நம்ம ப்ளூ பிரிண்ட் கிடைச்சதுனால நம்ம வந்துட்டு கரீனாவுக்கு என்ன சொல்கிறது? சரி கரீனா, நீ வந்துட்டு நான் எதுவும் சொல்ல விரும்பல, சரிங்களா? அதுக்கு மேலே நான் வந்துட்டு ஏதாவது அவனுக்கு சாப்பம் ஏதாவது கொடுத்துட்டான்னா அடுத்த தடவை நமக்கு எதுவும் ப்ளூ பிரிண்ட்டை விழாமல் போயிடும். ஸோ நம்ம வந்துட்டு இதை இப்போ என்னென்னா ஜங்கிள் லாவா. ஸோ இதை எடுக்க போகிறோம். ஸோ எடுத்தாச்சு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி MP5 ஜங்கிள் லாவா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. வேறு லெவலில் இருக்குது, பச்சை கலரில் கேவலமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது, அது நம்ம எடுக்கணும்னு இருந்தோம் இல்லைங்களா? ஸோ அதனால தான் நம்ம எடுத்தேன். சரி, நம்ம வந்துட்டு இன்குபேட்டர் அப்படின்ட்டு நம்ம ஏதாவது ஒன்று எடுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்ததில்
நீங்கள் எது எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ ஸோ அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் எடுத்தது கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்குதா இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்ருங்க. ஸோ ஓகே, யாரெல்லாம் எடுக்கிறீங்களோ ஸோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பீட் அண்ட் ஸ்டைலு. இது வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு இது அனிமேஷனு. இது வந்துட்டு பண்டல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி விட்றானுங்க நம்மளை. ஸோ இது வந்துட்டு கடைசியில் நமக்கு வந்து வெறும் அனிமேஷனு அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருக்கானுங்க. ஒரு மோசக்கார பசங்க இவனுங்க கரீனாக்காரங்க. ஆனால் வந்துட்டு இதில் ஒரு நல்ல விஷயமும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டோக்கனை வச்சு நம்ம அதை ரெடீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த அனிமேஷனை வந்து நம்ம ரெடீம் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இதில் கொடுத்துருக்க ஒரே ஒரு நல்ல விஷயம். ஸோ யாரெல்லாம் எடுத்தீங்களோ ஸோ அவங்களாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ டைமண்ட்ஸில் எடுத்தீங்கன்றது கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, இப்போ வந்துட்டு நம்ம அந்த போய் வெப்பனை பார்ப்போம் எப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். எஸ்எம்ஜி எங்கடா இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ டபுள் ரேஞ்சு, சிங்கிள் மேகசினு, ரீலோடு ஸ்பீடு மட்டும் மைனஸு. நான் வந்துட்டு ஆல்ரெடி வந்து டபுள் டேமேஜ், அதாவது அந்த பம்பிள் பீ தான் வச்சுருந்தேன். ஸோ இன்குபேட்டருக்கு அப்படின்ட்டு இது வச்சுருக்கேன். ஸோ இதுதான் இனிமேல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வச்சு நம்ம வந்துட்டு எல்லாரையும் பிடிச்சி பெரலாடி தள்ளிடலாம். சரி, வாங்க அப்படின்ட்டு நம்ம இது எவ்வளோதான் பார்த்தாலும் அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதை மாற்ற முடியாது. ஸோ ஓகே गाइस, கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்ருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். See you later. Bye bye guys and thanks for watching.